புத்தகம் 6ஆம் தந்திரம் 13வது அத்தியாயம் அபக்குவானில் 1684 என்று நாம் சிந்திக்க உள்ளோம். ஒரு அரசனுடைய ஆட்சி முறை எப்படி இருக்கணும், பஞ்சமா பாதங்கள் அப்படின்றது என்ன, இதை பத்தி எல்லாம் இந்த பாடல் நமக்கு அழகா சொல்றார். பஞ்ச துரோகத்து அதிபாதகர் தம்மை பஞ்ச சமயத்தோர் வேந்தன் அரும் தெண்டம் விஞ்சு அத்தவ புவி வேறே விடாவிடில் பஞ்சத்து உள்ளாகி புவியெங்கும் பாயுமே. ஒரு ஆட்சியாளன் தர்மத்தை பாதுகாக்க தவறினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நமக்கு சொல்றாரு. அந்த பஞ்சமா பாவங்கள் அப்படின்றது கொலை, களவு, மது அருந்துதல், குருநித்தை, பொய் இப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே கொடியவர்கள். அது சமயநெறி பின்பற்றுகின்ற மக்களை ஆளுகின்ற அரசனானவன் அத்தகைய குற்றவாளிகளுக்கு சட்டப்படி தகுந்த தண்டனை கொடுத்து, தண்டம்னா தண்டனை, அப்படி தண்டனை கொடுத்து தண்டிக்கலனா நாட்டுல அவர்களை கண்டுக்காம விட்டு விட்டால் அந்த நாடு பஞ்சத்தில் சிக்கி தவிக்கும், நாடு முழுவதுமே சீரழிந்து பாழாகிவிடும் அப்படின்றார். இப்ப தீயவர்களை கண்டித்து நீதியை நிலைநாட்ட வேண்டியது ஒரு ஆட்சியாளரின் கடமை. தவறு செய்வர்களுக்கெல்லாம் ஒரு தண்டனை வழங்கப்படாவிட்டால் அந்த நாட்டில் இயற்கை வளங்கள் குறையும், பஞ்சம் ஏற்படும், நாடு சீரழியும் அப்படின்றது ஒரு நாட்டை பத்தி சிந்திக்கின்ற அளவுக்கு இந்த பாடலானது திருமூலர் நமக்கு கொடுத்துள்ளார். நேர்மையான ஆட்சி அமையாது போது மழை பெய்யாது, வளமும் இருக்காது அப்படின்றது முக்கியம். இதுக்கு ஒரு சின்ன கதை பார்த்தோம்னு சொன்னா, விஜயன் அப்படின்ற மன்னன் ஒரு நாட்டை ஆண்டு வந்தான். மென்மையான சுபாவம் கொண்டவன், யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது என்ற எண்ணத்தில் நாட்டில் தவறு செய்பவர்களை கூட கண்டிக்காமல் விட்டுவிட்டான். அந்த நாட்டில் 5 பேர் கொண்ட ஒரு கும்பல் இருந்தது. அவர்கள் வைபறி செய்வது, பொய் சாட்சி சொல்வது, ஊர் சொத்தை கொள்ளையடிப்பது என பல அக்கிரமங்களை செய்து வந்தனர். மக்கள் மன்னரிடம் முறையிட்ட போது அவர்களையும் திருத்த கால அவகாசம் கொடுப்போம் அப்படின்னு தண்டிக்க மறுத்து விட்டான். மன்னன் இந்த மென்மையான போக்கானது இந்த 5 பேரும் இன்னும் துணிச்சலான, தர்மத்துக்கு புறம்பான காரியங்களை செய்ய தூண்டியது. எனவே ஒழிப்பவர்களுக்கு பயம் வந்தது. அவர்கள் வேலை செய்வதை நிறுத்தினர். வியாபாரிகள் வேலை விட்டு போயிட்டாங்க. காடுகள் அழிக்கப்பட்டன. நீர்நிலைகள் பராமரிக்கப்படவில்லை. இப்படியாக பஞ்சம் தலைவிரித்தாடியது. செழிப்பாக இருந்த நாடு வறண்ட பூமியாக மாறியது. மழை பொய்த்தது. அப்போ ஒரு ஞானி அந்த நாட்டுக்கு வராரு. அவளை ஆலோசனை பண்றான். அப்ப சொல்றான், ஒரு தோட்டத்தில் செடிகள் வளர வேண்டுமானால் களைகளை பிடுங்கி எறிய வேண்டும். அது போல நாட்டில் கொடிய பாவங்களை செய்பவர்களை நீ தண்டிக்க தவறினால் அந்த பாவம் நாட்டையே சூழும். நீ நீதி தவறினால் இயற்கை கூட தன் கடமையை செய்யாது அப்படின்னு அறிவுரை கொடுக்கிறாரு. அப்போ மன்னன் அந்த தவறை உணர்றான். தீயவர்களை பிடித்து தண்டனை கொடுக்கிறான். நாட்டுல திரும்பவும் சட்டம் ஒழுங்கு திரும்பியது. மக்கள் நிம்மதியாக உழைக்க தொடங்கினார். கொஞ்ச நாள்ல மழையும் பெய்தது. பஞ்சம் நீங்கி நாடு மீண்டும் வளம் பெற்றது. இப்போ தவறு செயல்களை தண்டிக்காமல் விடுவது கருணை அல்ல அப்படின்னு நமக்கு சுட்டி காட்டுறாருங்க. ஒட்டுமொத்த நாட்டுக்குமே செய்யும் துரோகம் அப்படின்றார். ஆட்சியாளர் யாருன்னா கண்டிப்புடன் நீதியை நிலைநாட்ட வேண்டும், அப்பதான் நாடு சுபிச்சமாக இருக்கும் அப்படின்றார். பிராக்டிக்கல் அப்ளிகபிலிட்டி பார்த்தோம்னு சொன்னோம்னா, இங்க நிர்வாகம் மற்றும் தலைமையகத்தை குறிப்பிடலாம். நம்ம லீடர்ஷிப் குவாலிட்டி, எப்படி நம்ம டிசிஷன் மேக்கிங் எடுத்து லீட் பண்றோம் அப்படின்றது இருக்குது. சட்டம் மற்றும் நீதித்துறை அந்த தவறுகளை கண்டிக்கவும் அதுக்கான தண்டனை வழங்கவும் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம அறிந்து கொள்ளுதல் நல்லது. பேரண்டிங், குடும்ப நிர்வாகம் குழந்தைகளுக்கு ஆரம்பத்தில் தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களை ஒரு ஒழுக்கம் செய்யாமல் நிம்மதியாகவும் வளமாகவும் வாழ்வதற்கான வழிமுறைகளை செய்யலாம். ஈக்காலஜி, இயற்கை சூழலை நம்ம மேம்படுத்தலாம். இப்படியாக பொறுப்புணர்வுடன் நாம் கடமையாற்றும் போது, மன்னரும் கடமையாற்றும் போது நாடு சுபிச்சமாக இருக்கும் என்பதை நமக்கு வலியுறுத்துகின்ற திருமல நாயனார். வாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம்.
நன்றி. மிக அருமை. மிக அருமையான கதை. மிக்க நன்றி. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1684வது திருமந்திரம். பாதக செயலால் பாழாகும் நாடு. திருமந்திரம். பஞ்ச துரோகத்து பாதகர் தம்மை அஞ்ச சமயத்து ஓர் வேந்தன் அருந்தண்டம் விஞ்ச செய்து இப்புவி வேறே விடாவிடின் பஞ்சத்து வாய்ப்புவி முற்றும் அருமையான திருமந்திரம். பஞ்ச துரோகம். பஞ்ச துரோகம் பஞ்சமா பாதகம், ஐம்பெரும் தீமைகள். மிக பெரிய தீயதான 5 பாதகங்களை செய்பவர் அஞ்சி நடுங்கும்படி அப்படி தீமை செய்பவர்களை அதை செய்யும் காலத்தில் கையும் களவுமாக நாடாளும் மன்னன் ஒருவன் கொடிய தண்டனையை தராது போனால் அவர்கள் செய்த குற்றத்திற்கும் மிக அதிகமான தனியாக அக்குற்றவாளிகளை நாடு கடத்தாமல் விட்டால் அப்படிப்பட்டவன் நாடு பஞ்சத்தால் அழியும். உலகம் முழுவதும் கூட இதனால் கெட்டொழியும். கொடிய தண்டனை. விஞ்ச அதிகமாக. புவி வேறே விடல் நாடு கடத்தல். பஞ்சத்துவாய் வறுமை வாய்ப்பட்டு புவி உலகம் பாழாகும் கெட்டழியும். பஞ்சமா பாதங்களாவன பொய், கொலை, களவு, கள், காமம் என்ற 5. கழக வெளியீட்டில் பொய், களவு, கள், காமம் என்னும் 5 பாவங்களும் அஞ்சாது நெஞ்சார இயற்றுவோர் நம்பக கேடு சூழ் பெரும் பாதகர் ஆவர். அவர்களையும் ஏனையோரும் அவ்வாறு செய்து பாதகர் ஆகா வண்ணம் அஞ்சி ஒழுகும்படி தண்டித்தல் வேந்தன் கடனாகும். அத்தண்டமாவது அக்கொடியோரை நாடு கடத்தலேயாம். அவ்வாறு செய்யாவிட்டால் நாட்டினில் மழை பெய்யாது, விளைவு குன்றி பஞ்சம் உண்டாகும். பஞ்ச துரோகம் பொய், கொலை, கள், களவு, காமம். பஞ்ச சமயத்தோர் பஞ்சாயத்தோர் நியாயாதிபதிகள் விஞ்ச மிகுதியாக புவி வேறே நாடு கடத்தி பஞ்சத்துளாய் பஞ்சம் ஏற்பட்டு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிங்கம்மா. அருமை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1684. பஞ்ச துரோகத்து பாதகர் தம்மை எஞ்ச சமயத்தோர் வேந்தன் அருந்தண்டம் விஞ்ச செய்தி புவி வேறே விடாவிடிற் பஞ்சத்து வாய்ப்புவி முற்றும் பாழாகுமே. Translation. If a king does not yield his rod of punishment and does not threaten and banish the man guilty of 5 heinous crimes at the proper moment, the entire country will be spoiled due to famine. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பஞ்ச துரோகத்து பாதகர் தம்மை. பஞ்சமா பாதகம் சொல்றோம் இல்லையா, அது இப்ப அவர் 5 பஞ்சமா பாதகம்னா குரு நிந்தையும் சேர்த்துக்கிறாங்க. அந்த ஒரு இதை எடுத்துட்டு, ஆனா நம்ம திருமூலர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 200வது திருமந்திரத்துல அது அந்த பஞ்சமா பாதகம் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காரு. கொலை, களவு, கல், காமம், பொய்கூறல். மலைவான பாதகமாம் அவை நீக்கி தலையாம் சிவனடி சார்ந்தின்பம் சார்ந்தோர்க்கு இளையாம் இவை ஞானாந்த திருத்தலே அப்படின்ட்டு இந்த 5ஐயும் நீக்கி இறைவனடியில நம்ம அந்த இதுல சேரணும் அப்படின்றது.
இந்த பஞ்சமாம் பாதகத்தை நீக்கி இறைவனடி சார்ந்தோருக்கு அந்த ஆனந்தத்துல திளைத்திருப்பாங்க அப்படின்ட்டு. இங்க நம்ம அபக்குவன் பார்த்துட்டு இருக்கோம். அறியாமையில இருக்கிறவங்க இந்த பஞ்ச துரோகத்தை பாதகர் தம்மை இந்த மாதிரி செய்யற மக்கள் அந்த இது தவறுன்றது தெரியாததுனால தான் அவங்க செய்றாங்க இல்லையா? இது தவறு ஒரு விஷயம் அந்த அறியாமையினால. அப்போதைக்கு என் மனது சொல்லுது அப்படின்றதுக்காக செய்யற விஷயங்கள் தான் அதே தவிர, இது பெரிய தவறுன்றது அவங்களுக்கு அந்த அந்த அறிவு இல்லாததுனால. அப்படி செய்றவங்க, எஞ்ச சமயத்தோர் வேந்தன் அருந்தண்டம். அந்த தர்மம் படி சமயத்தின்படி இருக்கிற வேந்தன், அரசன் அருந்தண்டம். அருந்தண்டம்னா தண்டம்னா தண்டனைன்னு தண்டனைன்ற பொருள் இருக்கு. அருந்தண்டம்னா க கடுமையான தண்டம்ன்ற மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல சரியான தண்டனை குடுக்கணும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். இல்ல செங்கோல் ஆட்சின்னு ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, சரியான ஆட்சி முறை எது கரெக்ட், எது தவறு அப்படின்ற இதுல நம்ம இருக்கணும். அந்த வேந்தனா நமக்குள்ள நம்ம மனசாட்சி தான் இருக்கும். எஞ்ச சமயத்தோர் வேந்தன் அருந்தண்டம். அந்த தண்டம்ங்கிற வார்த்தைக்கு இன்னும் மீனிங் பார்க்கலாம். சாமதான பேத தண்டம்ன்றது வேதங்கள் படி முதல் அந்த காலத்துல வேதங்கள் படி அரசர்கள் எப்படி நடந்துப்பாங்கன்னா, முதல்ல சமாதானம் பேசுவாங்க. அன்பா சொல்லி பார்ப்பாங்க. அதான் சாம. அடுத்தது தான. அப்புறம் பொருள் குடுத்து, நான் இத குடுக்குறேன், அப்பயாவது இதெல்லாம் செய்யாம இருந்துரு. உனக்கு பணம் தானே பிரச்சனை, நான் பணம் குடுத்துர்றேன். இனிமேல் நீ திருட தேவையில்ல. அந்த மாதிரி ஒரு வேலை போட்டு குடுக்குறது, ஒரு நல்ல அவங்களுக்கு அந்த தவற அவங்க செய்யாம இருக்கிறதுக்காக ஒரு விஷயங்கள செய்றது. தவற புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு விஷயங்கள திருந்துறதுக்காக. சாமதான பேதம்னா ஒதுக்கி வைக்கிறது. உனக்கு எனக்கு சண்டைன்னா சண்டை, நீ பேசாத நானும் பேசாத அப்படிங்கிற மாதிரி. தண்டம்ங்கிறது இது எதுலயும் அவங்க திருந்தல அப்படின்னா நேரடியாக எதிர்க்கிறது. அதாவது அதுல நிறைய பாதிப்பு இருக்கும். அந்த காலத்துல மகாபாரதம் போரே இத எல்லாத்தையும் தாண்டி தான் அந்த போர் நடந்ததா சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த அரசனும் அந்த ஒரு முறையில எந்த அளவுக்கு இறங்கி மக்கள் நல்ல புத்தியோட இருக்கிற மாதிரி இருக்கணுமோ, அவங்கள திருத்துற வழியில செங்கோலாட்சி புரிகிற வேந்தனாக இருக்கணும். விஞ்ச செய்து இப்புவி வேறே விடாவிடில். விஞ்சதுன்னா மேலோங்கி இருக்கிறது. அவங்க செங்கோலாட்சி மேலோங்கி இருக்கணும். இந்த தண்டனைகள்லாம் அப்பதான் குறைஞ்சு இருக்கணும். இப்புவி வேறே விடாவிடில். இந்த புவியில இருந்து இந்த கெட்ட விஷயங்கள்லாம் இல்லாம இருக்க செய்யணும். கட்டுப்பாட்டுல இருக்க செய்யணும். இதெல்லாம் அந்த கெட்ட விஷயங்கள்லாம் தள்ளி வச்சு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா பஞ்சத்துள்ளாய் அதாவது பஞ்சத்துக்கு உள்ளாகி இந்த புவி முற்றும் பாழாகுமே அப்படின்ற மாதிரி. பஞ்சத்துள்ளாய் புவி முற்றும் பாழாகுமே. அப்படி வைக்கலைன்னா அந்த தண்டனையை கொடுத்து செங்கோலாட்சியாக இல்லை அப்படின்னா இது பஞ்சத்துக்கு உட்பட்டு இப்ப ஐயா ஒரு கதை சொன்னாங்க இல்லையா? அந்த கதை அது அரசனுக்கே தண்டனையாக முடிஞ்சது இல்லையா? அதே மாதிரிதான் நமக்கும் இங்க நாம நமக்குள்ள இருக்கிற தீய விஷயங்கள் எல்லாம் நீக்கலைன்னா அந்த தண்டனை நமக்கே தான் முடியும். திரும்ப அதனாலதான் பிறவின்னு போய்கிட்டே இருக்கிறது காரணம் என்னன்னா, அந்த தவறை உணர்ந்து நம்ம திருந்துறது இல்லை அப்படிங்கிறது தான். இந்த பாடல்ல இந்த ஒரு விஷயம் தான் நான் பார்க்கிறேன். நம்ம ஆனா இங்க எல்லாருமே பொய் சொல்லியிருப்போம். சின்ன சின்னதாக இருந்தாலும் சரி, பெரிய தவறுகளாக இருந்தாலும் சரி, கள்ளு குடிக்கிறது, அந்த கொலை பண்றது, இப்படிலாம் பெரிய பெரிய தவறுகளாக இருந்தாலும் சரி, இறைவனுக்கு எல்லாரும் குழந்தைகள்ன்றதுனால உடனே அதை அப்படியே எடுத்துக்கணுன்றது சொல்ல வரல நான் இங்க. ஆனா அதை திருத்துறதுக்கு அந்த வேலை நடக்கிறதுனால தான் நமக்கு இந்த பிறவின்னு ஒண்ணு அந்த கற்றல்னு ஒண்ணு நமக்கு நடக்குது. நமக்கெல்லாம் அரசனாக இருந்து அதை செய்யறவர் இறைவன் தான். ஏன் நடக்குதுன்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா? இதனாலதான் அந்த செங்கோலாட்சியாக நடக்கிறதுனால தான் அது நடக்குது. நாம அந்த தவறை உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த பிறவிக்கு போக தேவையில்லை. நம்ம அருணகிரிநாதர் கதையே இருக்கு இல்லையா? அவர் அவ்வளோ தவறு செஞ்சிருப்பாரு இல்லையா?
அது போல தான் நம்மளும் நெறைய ஏன்னா இங்க நம்ம தவறு பண்றவங்களா இருக்கிறதுனால தான் நம்ம இப்ப பிறவி எடுத்தே வந்திருக்கோம். இங்க பெர்ஃபெக்ட்டா யாருமே இருக்க முடியாது. ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருக்கிறதுனால தான் நம்ம வந்திருப்போம். இங்க தவறு செஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் இன்னும் மனிதர்களாவே இருக்கோம். நம்ம அடுத்த ஆன்மான்ற நிலைக்கு போகாம இருக்கிறோம்னா, அதுக்கு காரணமும் இன்னும் நம்ம அந்த தவறுல தான் இருக்கிறோன்றது. நம்ம இந்த பாடல் அபக்குவன்ல வந்ததுனால, நம்ம நமக்குள்ள சாட்சியாக திரும்பி நம்ம ஒரு 10 நிமிஷம் டெய்லி ஒரு 10 நிமிஷமாக அமைதியாக உட்கார்ந்து, நமக்குள்ள என்ன மாரியான எண்ணங்கள்லாம் வருது? நம்ம எப்படி நடந்துகிட்டு இருக்கோம்? நமக்குள்ள என்ன பஞ்சமா பாதகங்கள்லாம் இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்கு? நம்ம எத வந்து மன்னிக்காம இருக்கிறோம்? நம்மள நம்ம ஏத்துக்காம இருக்கிறோமா? நம்ம இன்னும் திருந்தாம ஏதாவது திருந்தாமயே இருக்கிறோமா? தவறு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோமா? அப்படிங்கிறத நமக்குள்ளே நம்ம அரசனாக இருந்து, நம்மள சரி செஞ்சா, நம்ம அடுத்தடுத்த பிறவிக்கு தேவையில்ல. நமக்கு தண்டனை தண்டனைன்னு போயிட்டு இருக்க தேவையில்ல. அதனால நம்ம செஞ்ச தவறுகள் வந்து இருந்தாலும், இப்ப எப்படி ஒரு குழந்தை வந்து இன்னொரு குழந்தைய வந்து அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம சொல்லி பார்க்கலாம். அம் இல்ல ஒரு இந்த அடிச்சா அந்த பிள்ளைக்கு வலிக்குன்றது இந்த பிள்ளைக்கு புரியலன்றது தானே அந்த இடத்துல இருக்கு. அப்ப அந்த தண்டனை உனக்கு இத பாரு இதே மாரி தான் அவனுக்கும் வலிக்கும் அப்படிங்கிறது தான் அடிக்கிற வரைக்கும் போறது இல்லையா? ஆனா, அந்த குழந்தை வந்து அந்த அடிச்சது நான் அந்த பிள்ளைய அடிச்சுட்டேன். ஆனா, நான் அந்த தவற இப்ப உணர்ந்துட்டேன். அந்த பிள்ளைக்கு வலிக்குதுன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் இனிமேல் எந்த குழந்தையுமே நான் அடிக்க மாட்டேன்னு ஒரு குழந்தை வந்து மன்னிப்பு கேட்குது, தவறை உணர்ந்துச்சுன்னா, நீங்க போய் அந்த கொ கொ அந்த பிள்ளைய போய் நீங்க அடிப்பீங்களா? அடிக்க மாட்டீங்க இல்லையா? அதுபோல தான் இறைவனும். நம்ம தவறு செய்வது தான் மனிதர்கள். மனிதர்கள் வந்து இங்க தூய்மையா இருந்தோம்னா, நம்ம இறைவனா தான் இருப்போம். நம்ம தவறு என்ன மாதிரியான பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த தவற உணர்ந்து அந்த நம்ம மனசாட்சியிலருந்து நம்ம அத நீக்கிட்டோம்னா, நம்மளோட குற்ற உணர்ச்சியுமே சரி, நம்ம தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த குற்ற உணர்ச்சியும் தான் நமக்கு அது மனசாட்சியில ஒட்டிட்டு இருக்க கற தான் அது. அந்த தவற உணர்ந்து இனிமேல் அந்த தவற செய்யலன்றத நம்ம இறைவன்ட்ட ஒப்படைச்சுட்டு, நம்மளோட குற்ற உணர்ச்சியிலருந்து ஏன்னா நான் மனிதனா இருந்தபோது தான் நான் அப்படி செஞ்சேன். நான் இனிமேல் உன் திருவடியில தான் இருக்க போறேன். இனிமேல் அந்த தவற நம்ம செய்ய மாட்டோன்ற அந்த அந்த இதுல வந்து நம்ம இறங்கி நம்ம செஞ்சோம்னா, இறைவன் நம்ம அடுத்த பிறவிக்கு போக தேவையில்ல. அதுக்கு உதாரணமும் அருணகிரிநாதர் கத தான். அதனால இங்க இப்ப நான் இந்த பாவங்கள் செஞ்சவங்களுக்கெல்லாம் தண்டனை இதுதான் நம்மள போட்டு அங்க போய் வறுக்க தான் செய்வாங்கன்னு இல்ல. இது தவற உணரணுங்கிறதுக்காக தான் இத்தன பிறவிகள் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம தூய்மையா ஆயிட்டோம்னா தேவையில்ல. என்ன திருத்துறதுக்கு வேலை இல்ல அப்டின்னா ஒண்ணும் இல்ல. அப்ப நாமளே நம்மள வந்து நம்மளோட பொறுப்பு என்ன அப்டின்னா, இந்த அ அ மத் அ கொலை, களவு எதனாலும் எடுத்துக்கோங்களேன். நம்ம கொலை பண்றது மத்தவங்கள துன்புறுத்துறது இல்லையா? களவு பண்றதும் அவங்களோட உழைப்பு இருக்குது. அம் அவங்களோட லக்ஷ்மி தேவியோட எனர்ஜிய நம்ம எடுக்கிற மாதிரி இல்லையா? அவங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்க. அதுவும் அவங்க மனச, உடல கஷ்டப்படுத்துற ஒரு விஷயம். கல்லு பார்த்தீங்கன்னா, அது வந்து இன்னும் கொடுமை. என்னன்னா, அவன் தன்னையும் கெடுத்துக்கிறான், மத்தவங்களையும் அதனால மத்தவங்களுக்கும் கஷ்டம், அவனுக்கும் கஷ்டம். இல்லையா? கல்லு குடிக்கிறதுனால. அதுமாரி காமமும் சரி, அதுவும் அவங்களோட எனர்ஜியும் இதாகுது, மத்தவங்களுக்கும் அது கெட்டதாகுது. பொய் சொல்றது, அந்த பொய் சொல்லி ஒரு விஷயம் கெட்டதா நடக்குதுன்னாலும் அதுவும் தவறு. இந்த மாரி இன்னும் நம்ம வந்து நமக்குள்ள அது போகணும். அரசனாக நமக்குள்ள இருந்து, நம்ம எந்த இடத்துல நம்ம செங்கோல் ஆட்சி புரியணும். எந்த இடத்துலலாம் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு அது பாதிப்பு இல்லாம இருக்குதான்றத பார்த்துக்கணும். யாரையும் கஷ்டப்படுத்தாம இருக்கிறோமான்றத பார்த்துக்கணும். மத்தவங்க மனசா இருந்தாலும் சரி, உடலாக இருந்தாலும் சரி, யாருக்கும் தீங்கு குடுக்கக்கூடாதுன்ற எண்ணத்துல நம்மள திருத்திக்கிட்டே இருக்க இருக்க இறைவனுக்கு அந்த வேலை கம்மியாயிடும். பிறவி குடுத்து குடுத்து நம்மள திருத்தணுன்ற வேலை இல்ல. அ நம்மள நாமளே சரி செஞ்சுட்டு, அந்த நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைய சரி செஞ்சுட்டே இருந்தோம்னா, இந்த அபக்குவ நிலையிலிருந்து நாமளும் அடுத்த நிலைக்கு போக முடியும். அப்படின்றது தான் நான் இந்த பாடல்ல இருந்து புரிஞ்சுக்கிறது. அனைவருக்கும் நன்றி. கிருத்திகா அம்மா வந்திருக்காங்களா? எனக்கு காமிக்கல. வேற யாரும் ஏதோ சொல்றீங்களா? உங்களோட கருத்து, கேள்வி? நான் விட்ட எதுவும் விஷயங்கள், நாங்க பார்க்காதது எதுவும்? உங்களோட புரிதல்? நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? நன்றி.
மறுபடியும் வெயிட் பண்ணுமா இல்ல நிறைவு செஞ்சுக்கலாம்? வாங்க ராஜேந்திரன் ஐயா, வணக்கம் ஐயா. மைக் ஆன்ல இல்லைங்கய்யா, மியூட்ல இருக்கு. வணக்கம்மா, எல்லாருக்கும் வணக்கம். திருமந்திரத்துல இந்த அவையில கலந்து கொண்ட அனைவருக்கும் வணக்கம். இந்த பாடலுடைய வந்து சுசுகமான தகவல் என்ன சொல்றாங்கன்னு எனக்கு என் பார்வையில எப்படி சொல்றாங்கன்னாக்கா, இறைவன் வந்து எல்லாருக்கும் சமமானவன் சொன்னீங்க நீங்க, அது உண்மைதான். யார் எந்த தப்பு செஞ்சாலும் எல்லாம் இறைவன் உடனே தண்டிக்க மாட்டான்னு சொன்னீங்க. எல்லா வேலையுமே இறைவன் செய்ய முடியாது. மக்கள் நல்வழிக்கு பாதைக்கு போக வேண்டிய அடுத்த கட்டத்துல குரு இருக்கிறாங்க. இந்த குரு வந்து சரியான பாதையில வந்து மக்களை வழி நடத்தணும். குரு வந்து சரியான குரு இருக்கிறாங்களான்னு அரசு அவங்களை கண்காணிக்கணும். குரு தான் வந்து இந்த மக்களுக்கு வழி நடத்தணும். அப்பப்பயும் மக்கள் வழி சரியான பாதைக்கு போகாத தீய பாதைக்கு போகும்போது அப்பொழுது வந்து குருக்கள் தான் அறிஞர் பெருமக்கள் தான் வழி நடத்தணும். அப்படி நடத்தக்கூடிய அறிஞர்களை தான் அரசு வந்து ஆதரிக்கணும். அது வழி நடத்தாத அந்த அறிஞர்களை அகற்ற வேண்டும் என்று இந்த பாடல் கூறுற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இந்த பஞ்சமா பாதகம் வந்துமே ஒரு பெரிய பாதகங்க, பெரிய தீய செயல்கள் தான். அதையும் தாண்டி அந்த பஞ்சமா பாதகத்தை வந்து கடந்து அது போலியான வாழ்க்கையை தான் நீக்கிட்டு பஞ்சமா பாதகம் நீக்கின மாதிரி ஒரு வேடம் தெரிந்து அந்த குருவா மக்கள் மத்தியில விளம்பரப்படுத்தி அவங்க அது மூலயமா வந்து மக்களை தவறான பாதையை கொண்டு போறது. அதை வந்து அரசாங்கம் ஆளக்கூடிய அந்த தண்டத்தால் அவங்க வந்து அரசுடைய அந்த ஆட்சியினுடைய அதிகாரத்தால அவங்கள வந்து இது மாதிரி தவறான பாதை கொண்டு போறவங்கள அந்த அந்த பூமியை விட்டு வெளியேற்றணும்னு சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிக சிறந்த ஒரு பாடலை அந்த பாடலை நம்ம எடுத்துக்கலாம். நன்றிங்கம்மா வாய்ப்புக்கு. நன்றி. மேல வந்து உங்களோட கருத்தை சொன்னதுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. வேற நிறைவு செஞ்சுருக்காங்களா? கீழே இருக்க அன்பர்கள் கூட ட்ரை பண்ணலாம். நம்ம யாரு பழனி ஐயா, மஞ்சள் அவங்கெல்லாம் கூட முடிஞ்ச அளவுக்கு பாடலை பார்த்து என்னன்னு சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கலாம். எல்லாருக்கும் வாய்ப்புகள் இதுல கொட்டி கிடக்குது. அதனால அவங்களுக்கு என்ன நேரம் கிடைச்சது அப்படின்னா அந்த பாடலை சிந்திங்க, குறிப்பிடுங்க. நெட்ல நிறைய கேளுங்க. கூகுள்ல கேட்டாலும் சொல்லுது, ஏஐல கேட்டாலும் சொல்லுது, பதில் கிடைக்குது. உங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்க 4 பேருக்கு தெளிவா உரையை கொடுக்க முடியும் அப்படின்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி. உங்களோட அனுபவத்தையும் சொல்லலாம். உங்களுக்கு எது இறைவனர் போய் சேர்றதுக்கு உங்களுக்கு மன அமைதி கொடுக்குற விஷயம் எது, அந்த மாதிரி விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களோட அனுபவத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்க எந்த மாதிரியான முறையை பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது மற்றவங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.